ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன சார், இந்த வயக்ரா டேப்லெட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ இந்த டேப்லெட் எடுக்கலாமா, எந்த வயசு இருக்கிறவங்க இந்த டேப்லெட் எடுக்கலாம், எந்த வயசு இருக்கிறவங்க இந்த டேப்லெட் எடுக்கக்கூடாது, ஸோ இதோட பக்க விளக்கங்கள் என்ன, சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, ஸோ இந்த டேப்லெட் எடுக்கலாமா. ஸோ நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த டேப்லெட் பற்றி சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, யூசஸ் என்ன, அதை யூஸ் பண்ணலாமா, ஸோ டீட்டெயிலாக கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னு போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, அந்த போன வீடியோ லைக் கூட பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் அகைன் எனக்கு வீடியோ பண்ணுனா சின்ன ஒரு பூஸ்டிங் மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுக்காக கேட்குறது வீடியோ லைக் பண்ணுங்க. ஓகேவா, இந்த டாபிக்குள்ளே போனால், வயக்ரா டேப்லெட் யூசஸ் என்ன சார், ஸோ எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, நிறைய பேர் கேட்டாங்க. ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நவ்வே ஜென்ரேஷனில் மோஸ்ட்லி யூத் ஆர் ஓல்டர் ஏஜ் நிறைய பேருக்கு இந்த வயக்ரா டேப்லெட் பற்றி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வயக்ரா டேப்லெட் இதிலே சிடிலாஃபில் இருக்கு, சியாலிசிஸ் இருக்கு. ஸோ 2 or 3 டைப்ஸ் டேப்லெட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேப்லெட் நிறைய பேர் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, எரெக்டைல் டிஸ்பங்க்ஷன், ஸோ ஆண் உறுப்பு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காம இருக்கும்ல, ஸோ எரெக்ஷன் சரியா வராமல் இருக்குல்ல, அப்போ நிறைய பேர் நிறைய 30 minutes 1 hour செக்ஸ் வச்சுக்கணும். ஸோ எங்காச்சும் அன்னோன் பர்சன் கிட்ட போனா, இல்லைன்னா மேரேஜ் ஆகிட்டு இருக்குல்ல மோஸ்ட்லி, ஸோ கல்யாணம் ஆகிட்டு பின்னாடி வைஃப் கிட்ட செக்ஸ் வச்சுட்டு போனப்போ சரியா எரெக்ஷன் வர்றப்போ நிறைய பேர் இந்த வயக்ரா டேப்லெட் எடுக்கிறது ட்ரை பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட எடுத்துட்டு போறாங்க நிறைய பேர். ஓகே, எடுக்கலாம், சாப்பிடலாம், மாதிரி எந்த வயசுல சாப்பிடலாம் இந்த டேப்லெட், உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இதோட சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் இருக்குமா, நிறைய பேருக்கு காமனா இந்த டவுட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தயவு செஞ்சு நீங்க இந்த யங்கர் ஏஜ்ல பிஃபோர் மேரேஜ் நிறைய பேர், இந்த யூத்ல நிறைய பேர் இருக்காங்களே, இவங்கெல்லாம் அன்னோன் பர்சன் கிட்ட இல்ல இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட செக்ஸ் வச்சுட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ போகும்போது இந்த டேப்லெட் எடுத்துட்டு போவாங்க. நீங்க 1 time 2 time 3 time யூஸ் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். பட் அகைன் யூஸ் பண்ணும்போது சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ எந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குன்னா, ஸ்டொமக் இரிட்டேஷனாக இருக்கும், கொஞ்சம் கண்ணு கொஞ்சம் பர்னிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் தலை திருகிற மாதிரி கிடினஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் காமனாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்புறமா கொஞ்சம் பாடி பெயின்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இந்த வயக்ரா டேப்லெட் எடுத்தப்போ. ஸோ தயவு செஞ்சு நீங்க வயக்ரா டேப்லெட் எடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த வயசுல, யூத்ல, யங்கர் ஏஜ்ல, ஸோ 20, 25, 30, 35 உள்ள மோஸ்ட்லி இந்த டேப்லெட் எடுக்காதீங்க. ஸோ உங்களுக்கு டவுட் வரும், சார் 35 அபோவ் எடுக்கலாமான்னு. ஸோ என்னோட அட்வைஸ் மினிமம் 40, 45 ஏஜ் அபோவ் இருக்கவங்க டேப்லெட் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கிறப்போ தயவு செஞ்சு நீங்க எடுக்காதீங்க. ஹெல்த் கண்டிஷன் லைக் டயபெட்டிஸ் இருக்கலாம், ஸோ சக்கரை வியாதி இருக்கலாம், இல்லைன்னா சுகர், பிபி இருக்கலாம், ஹைப்பர் டென்ஷன் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கப்போ நீங்கள் டேப்லெட் எடுத்துருப்பீங்களே, ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த வயக்ரா டேப்லெட் லோ டோஸில் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் அதிகமாக எடுக்கக்கூடாது. அதிகமாக எடுத்தால் அது கூட சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, பட் எங்கரேஜ் இருக்கவங்க தயவு செஞ்சு இந்த டேப்லெட் எடுக்காதீங்க. உங்கள் மனசு மைண்டெல்லாம் ரிலாக்ஸ் வச்சுக்கிட்டு செக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், அந்த ஃபியர், பயம் அதிகமாக இருக்குமோ அந்த டைம்ல எரெக்ஷன்ஸ் சரியா வராது. ஓகேவா, அதுக்காக சொல்றேன் நான். ஸோ தயவு செஞ்சு இந்த எரெக்ஷன் வராறப்போ நீங்க போய் கடையில் போய் மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு இந்த வயக்ரா டேப்லெட் எடுத்து தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. ஓகேவா, உங்களுக்கு ஏன்னா எங்கரேஜ்ல எடுக்கிறப்போ அகைன் எடுத்தா ஆர்டிஃபிஷியல் எரெக்ஷன்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நீங்க நேச்சுரல் எரெக்ஷன்ஸ் வராது. நீங்க ஜஸ்ட் திங்க் பண்ணும் போதெல்லாம் எரெக்ஷன் ஆட்டோமேட்டிக்கலி வரணும், அந்த ஃபீலிங் வரும்போதெல்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் இந்த டேப்லெட் எடுத்து ஆர்டிஃபிஷியல் எரெக்ஷன் வரும்போது உங்களுக்கு அகைன் அந்த டேப்லெட் எடுத்தாதான் எரெக்ஷன் ஆகும் தப்பா. ஸோ எரெக்ஷன் அந்த டேப்லெட் எடுக்காம உங்களுக்கு எரெக்ஷன் வராது. ஸோ அதுக்காக சொல்கிறேன் நான், ஓகேவா. ஸோ தயவு செஞ்சு டேப்லெட் எடுக்காதீங்க. எங்க ரீசன் நான் சொல்கிறேன், ஓல்டு லேட் 50 above இப்போ சொல்லணும் டயபிட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் இருக்கும் எடுக்கலாம், ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது, ஓகேவா. ஸோ அகைன் எடுக்கும்போது உங்களுக்கு ஸோ மறுபடியும் இந்த டேப்லெட் எடுக்காம போனால் எங்கே செக்ஸ் பண்ணாமல் போயிடணும் அப்படி உங்களுக்கே ஒரு தாட், ஒரு பயம் கிரியேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால சொல்கிறேன், ஓகேவா. ஸோ இது பற்றி நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, வீடியோவில் சொல்லணும், உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாச்சும் டவுட் இருந்தா ஸோ வைகிரா டேப்லெட் பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தா உங்களுக்கு ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாபிக் உங்க முன்னாடி வந்துடுறேன். ஸோ அது வரைக்கும் எல்லாருக்கும்